குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி 5ஆம் வகுப்பு முதல் பருவம் என்ன சத்தம் துணைப்படம் அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பார்ப்போம். வினாக்களுக்கு விடையளிக்க. செழியன் கண்ட கனவில் என்னென்ன ஒலிகளை கேட்டான். அதாவது செழியன் கனவு காண்றான். அந்த கனவுல என்னென்ன ஒலிகளை கேட்டான் இது குறிச்சிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு ஒலியை எழுப்பது அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம குறிச்சிட்டே வருவோம். குரங்குகள் அலப்பும் அலப்பறை ஓசை. குயில் ஒன்று குக்கு குக்கு. சிங்கம் முழங்கும். யானை பிளிரியது. ஆந்தை அலறியது. மயில் அகவியது. பாம்பும் சீறியது. குதிரை கனைத்தது. இது எல்லாமே அவன் கனவில் கேட்ட ஒலிகள். இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கணும். குரங்குகள் அலப்பும் அலப்பறை ஓசை, குரங்குகள் அலப்பும், அதை மட்டும் எழுதிக்கலாம். குயில் குக்கு என கூவும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். ஆந்தை அலரும். மயில் அகவும். பாம்பு சீரும். குதிரை கனைக்கும். இதெல்லாம் நமக்கு செழியன் கனவில் கண்ட ஒலிகள், கனவில் கேட்ட ஒலிகள். செகண்ட் ஒன், கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை. இப்போ கனவுல சிங்கம் முழங்குற சத்தம் கேட்டோன்னா அந்த காட்டில் என்னென்னலாம் நடந்தது. இரண்டாவது வினா, கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை. அப்போ கனவுல சிங்கம் முழங்கிய உடனே அங்கே காட்டில் என்னென்னலாம் நடந்தது. தொலைவில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது. ஆந்தை அலறியது. கீரி பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது. பாம்பும் தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றை எல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. இதுதான் சிங்கம் முழங்கிய உடனே அந்த சத்தத்தை கேட்டோன்னா அங்கேருந்து காட்டில் இருந்த விலங்குகள்லாம் இதெல்லாம் செஞ்சுது. அப்போ இந்த பத்தியை மட்டும், இரண்டாவது பத்தியை மட்டும் நம்ம குறிச்சிக்கிறோம். இரண்டாவது பேரா ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. மூன்றாவது வினா, சிந்தனை வினா. செழியன் கனவில் காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் என்னவெல்லாம் பார்த்திருப்பான். இப்போ செழியன் கனவுல என்ன பார்த்தான், காட்டுக்கு போனான். ஆனால் இப்போ கடலுக்கு போய் தான் என்ன பார்ப்பாங்க, கடலுடைய அலைகள் பார்த்துருப்பாங்க, கடலில் நண்டு பார்த்துருப்பாங்க, அடுத்து கடலில் திமிங்கலம், சுறா மீன், அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துருப்பாங்க. நீங்கள் அந்த காட்சிகள் உங்களுக்கு தெரிஞ்ச அதை நீங்கள் சிந்தனை வினாக்களுக்கு விடையாக எழுதலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.